ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார், உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட்டு சொல்லாமல் விட்டுட்டேன் ஒரு முந்தின வீடியோவில். அதாவது குழந்தை பிறக்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லிட்டேன், ஆனால் எதை பண்ணணும்னு சொல்லலை. அதுக்காக தான் அந்த ஒரு பாட்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இதையும் போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்த இது வரைக்கும் பிறக்கலைன்னா நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தை சீக்கிரம் பிறக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவது ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஜோசியத்தில். அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, பலன்கள் இருக்குது. குழந்தைன்னா 5ஆம் வீடு சம்மந்தப்பட்டது, வேலைனா 10வது வீடு சம்மந்தப்பட்டது, கல்யாணம் இல்லை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது 7ஆம் வீடு சம்மந்தப்பட்டது. அதாவது இந்த மாதிரி ஒரு 12 வீடு இருக்குது. அந்த 12 வீட்டில் ஒரு வீட்டோட வேலை நடக்கணும்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிற வீட்டோட வேலையை செஞ்சால் நடக்கும். எல்லாமே அப்படி தான். எக்ஸாம்பிள், இப்போ உடம்புல ஈட்டு அதிகமாகிடுச்சு, ரொம்ப உடம்புல சூடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன பண்ணணும்? சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்தா உடம்புலேருந்து சூடு தணிஞ்சிரும், ஈட்டுக்கு போயிடும். அது ஏன் அந்த நல்லெண்ணெயை என்றைக்கு வேணாலும் தேய்க்கலாமே, ஏன் சனிக்கிழமைன்னு தேய்க்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதாவது சூடுக்கு எந்த கிரகம்னா சூரியன். சூரியன்லேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக 7ஆம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனி. அது சிம்மத்துக்கு 7ஆம் வீடு தான் கும்பம். சரிங்களா? அதனால தான் சனிக்கிழமை நல்லெண்ணெயை தேய்ச்சி குளித்தா உடம்புலேருந்து சூடு தணிஞ்சிரும். புரியுதுங்களா? நல்லெண்ணன்றதும் சனியோட எண்ணெய் தான். ஸோ உடம்புலேருந்து சூட்டை தணிக்க சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பெரியவங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. சாதாரண குளிக்கிறதால ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே ஜோதிடம் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அதாவது குளிக்கிறதுல கூட ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் செவ்வாய்க்கிழமை அண்ட் தென் வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாளில் பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, குறிப்பாக இந்த செவ்வாய் புதன் அப்புறம் வெள்ளி சனி இந்த 4 நாள் வாரத்தில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருக்கிறது 3 நாள் தான். வியாழன் ஞாயிற்றுக்கிழமை வரும், அப்புறம் திங்கக்கிழமை வரும். இந்த 3 நாள் தான் பேலன்ஸ் நிற்கும். அதாவது என்ன விஷயம்னா, ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆனதுக்கப்புறமேட்டு, இந்த மாதிரி ஒரு ஆணுக்கு புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், பொண்ணுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நாள் அன்னைக்கு உடல் உறவு வச்சுக்க கூடாது. ஸோ அதனால் வாரத்தில் 4 நாள் கண்டிப்பாக உடலுறவு வச்சுக்கக்கூடாது. மேக்ஸிமம் வாரத்தில் 3 நாள் தான் வச்சுக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த டேட்டே பிரித்தாங்க. அதுலேயும் எதுக்கு எக்ஸாக்டாக இந்த டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த 4 டே போயிடுச்சுன்னா பேலன்ஸில் இருக்கிறது வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் திங்கக்கிழமை. அதாவது பார்த்திங்கன்னா 5ஆம் பாவம் தான் குழந்தைக்கு சம்மந்தப்பட்டது. காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு சிம்மம், அதிபதி சூரியன். புரியுதுங்களா?
ஸோ அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை பெண்ணும் ஆணும் உடல் ரீதியாக இணைஞ்சு உடல் உறவு பண்ணாங்கன்னா ஸோ அப்போ வந்து குழந்த பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. சண்டே. அப்புறமேட்டு வியாழக்கிழமை. ஏன் வியாழக்கிழமைனா குழந்தைக்கு அதிபதியே பார்த்திங்கன்னா குரு தான், காரகன். ஸோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்தன்மை இருக்குது. குழந்தைக்கு காரகன் குரு. குருவோட நாள் எதுன்னு பார்த்திங்கன்னா வியாழன். ஸோ அதனால் வியாழக்கிழமையும் உடலுறவு கொள்ளலாம். அப்போ திங்கட்கிழமை எதுக்கு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா திங்கள் தான் அழகு. அது மட்டும் இல்லாமல் திங்களும் வந்து சக்தியை குறிக்கிற நாள் தான். புரியுதுங்களா? ஸோ அதனால் திங்கட்கிழமையும் பண்ணலாம். இந்த 3 நாள் பண்ணால் குழந்த பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் அது எந்த டயத்தில் பண்ணணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது லக்னம்னு பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ காலைல 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஒரு லக்னம் இருக்கும். இப்போ மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷம்தான் வரும். மேஷத்தில் தான் பார்த்திங்கன்னா சூரியன் உச்சமாகுது. அந்த சூரியன் வந்து உச்சமாகிற டைம் பார்த்திங்கன்னா, அதாவது பூமியில் வந்து உதிக்கிற நேரம் பார்த்திங்கன்னா 6 மணி ஆகும் எல்லா ஊர்லேயும் மோஸ்ட்லி. கரெக்டுங்களா? காலைல 6 மணிக்கு உதிக்குதுங்க இல்லையா? 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் மேஷம். அப்புறம் 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ரிஷபம். 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் மிதுனம். 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கடகம். 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சிம்மம். ஸோ அதனால தான் ஈட்டு வந்து 2 மணிலேருந்து 4 மணி அந்த டைம் பீரியடில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ தானே ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா அது சிம்மம். ஸோ அந்த மாதிரி 2 மணி நேரமாக பிரிச்சுட்டே வரலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி 2 மணி நேரம் பிரிச்சுட்டே வரும்போது கடைசியாக மீனத்தில் வந்து 4லேருந்து 6 மணி முடியும். 4லேருந்து 6 மணினா 4 AM to 6 AM முடியும். ஸோ அதுதான் வந்து மீனம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் கணக்கு இருக்குது. இப்போ நம்ம எதுக்கு இந்த வீடியோ போடுறோன்னா குழந்தைக்காக. அப்போ அந்த குழந்தை பிறக்க என்ன பண்ணணும், எந்த நேரத்தில் உடலுறவு பண்ணால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ஏற்கனவே முதல்லையே இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேனே, எந்த ஒரு வீட்டோட பலன் வேணும்னாலும் அதுக்கு 7ஆம் வீட்டோட வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம குழந்தை பார்த்திங்கன்னா 5ஆம் வீடு, அது வந்து சிம்மம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கும்பம் தான் வரும். அதோட டைமிங் பார்த்திங்கன்னா ராத்திரி 2 to 4 AM. PM கிடையாது. PMனா மத்தியானம் வந்துடும். நான் சொல்கிறது AM. நடுராத்திரின்னு சொல்லுவோம் இல்லையா? 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். அந்த டயத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடலுறவு வச்சாங்கன்னா குழந்தை பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? அதுலேயும் குறிப்பாக எந்தெந்த டேட்லனா வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அண்ட் தென் திங்கக்கிழமை. இந்த 3 நாளில் நடுராத்திரியில் 2 to 4 AM அந்த பீரியடில் வந்து உடலுறவு வச்சாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்டிங் டைமு 2 மணி தான். எல்லாம் வந்து இப்போ 4 மணின்னு மாற்றிட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. முன்னாடியிலேருந்தே அது வந்து 2 மணிக்கே பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிற டைம் தான். ஸோ அந்த டயத்தில் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் இருக்குது உங்களுக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து இது கேட்டதோடு விட்றாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட்.